24 படம் இருந்த எதிர்பார்ப்போட இது வந்து அது 25 மடங்கு அதிகமாகவே இருக்குது. ரவி மோகனோட வில்லனிசம் தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எப்படி காட்ட போகிறாரு. விஜய் சாரோட மூவியும் வரதுனால கிளாஷ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்டோரி நல்ல ஸ்டோரின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் பார்த்து அட்மையர் பண்ணுற ஒருத்தர் அவர் படத்து கூட கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஜனநாயகனுக்கு எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தான் பராசக்திக்கு இருக்கும். எல்லாரும் ஜனநாயகம் வராங்க அப்படி இப்படி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை. சுதா மேம் வேறு இருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு ஹிட்டு தான். அதர்வாக்கும் ஸ்ரீலீலாவை தான் பேர் நினச்சா திடீர்னு ஸ்ரீலீலாவும் சிவகார்த்திகேயனும் ஒன்றா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கிளாஸ்லாம் கிடையாது தலைவா. 2 படமே ஹிட் ஆகும். இது வந்து 25வது படம். 24 படம் இருந்த எதிர்பார்ப்போட இது வந்து அது 25 மடங்கு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து அவரை வந்து வருத்தப்படா வாலிபர் சங்கத்திலேருந்தே நான் ஒரு தீவிர ரசிகர். அண்ணனுக்கு நிறைய பேர் அவரை வந்து புறமையாக நினைக்கிறாங்க, பாசிட்டிவாக நினைக்கிறாங்க, இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் வந்து நாங்கள் வந்து அவருக்கு ரசிகராக அவருக்கு சப்போர்ட்டிவாக எப்பயும் இருக்கிறத வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். 60s மூவின்னு சொல்லியிருக்காங்க. சுதா கங்கரானாலே எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் ப்ளஸ் 3 ஹீரோஸ் நடிக்கிறாங்களே. ஸோ ரொம்ப ரியலாக சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது. அது கூட இப்போ 10 minutes எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போட போகிறாங்க. ஸோ அதுலேயே தெரிஞ்சிடும் மூவி எப்படி வருதுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக வாங்க, மிஸ் பண்ணாமல் வந்து இங்கே வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக அவரே சொல்லியிருக்காரு ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி தான் படமே இருக்கும்ட்டு. கண்டிப்பாக அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ப்ளஸ் சுதா கங்காரோட டைரக்டர்ன்றதுனால அந்த ஸ்டோரி கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ப்ரோ. எல்லாரும் ஜனநாயகம் வராங்க அப்படி இப்படி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை. செக்ஸ்க்கு நல்லா பிளான் பண்ணி தான் இவ்வளோ கேப் விட்டு தான் இறக்குறாரு. ஸோ அந்த கிளாஸ்லாம் தேவையில்லை. 2 பேரும் அண்ணன் தம்பி ஒன்றா வராங்க பொங்கலுக்கு. அவ்வளோதான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஒரு எஸ்கே ஃபேனு. கலக்க போதியார்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மதுரை இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தார், அண்ணன் சொல்லியிருந்தாரு. சரி இங்கே தூரத்தில் இருந்தாலும் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு தான் கிளம்பி வந்தது. கண்டிப்பாக தலைவா 25 அவரோட படத்தில் எல்லா படமே ஒரு அளவு ஹிட்டு தான். அதனால வந்து எந்த ஒரு பேட் எதுவும் கிடையாது. இது வந்து ஓடாமல்லாம் இல்லை. சுதா மேம் வேறு இருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு ஹிட்டு தான். ரொம்ப எதிர்பார்க்கும். ஏன்னா நாட் ஓன்லி சிவகார்த்திகேயன், வி ஹேவ் ரவி மோகன் அண்ட் அதர்வா ஆல்சோ தேர். சிவகார்த்திகேயனோட அவங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள். சுதா கங்கரா மேம் ஆஃப்டர் தட் சூரரைப்போட ஹிந்தி ரீமேக் அப்புறம் இங்கே வந்திருக்காங்க போது ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்கு. அண்ட் ஜீவோட 100th ஃபிலிம். ஸோ எல்லா எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ஒர்த்தான ஃபிலிமாக இருக்கும். ஆனால் இது ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த ஸ்டோரி பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். இதெல்லாம் நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் Jan 14 செலிப்ரேஷன் டைம் ஹிட்டாக இருக்கிறதுக்கும் ஸ்டார்டமும் இருக்குது அண்ட் ஸ்டோரியும் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஹோப் ஃபார் த பெஸ்ட். கடைசி வரைக்கும் எப்போயுமே கூட இருப்போம். நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ்லையும் அவர் கூட இருந்து எப்போவுமே ஒரு ரசிகராக பெரியாளாக வரணும். அவ்வளோதான் எங்களுக்கு ஆசை. அதாவது இப்படி தான் வந்து அமரன்லேயும் இப்படி தான் வந்து நம்ம வந்து நிறையா இது செட் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அமரன் படம் வந்த பிறகு ஃபுல்லாக நடிக்க முடியுமா சிவகார்த்திகேயனால் அப்படின்றது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி மாவீரன் படம்லாம் ரொம்ப அருமையான படம், அருமையான கதை. அது வெளியே சரியாக போகலையோன்றது தெரியல. ஆனால் அதுலேயுமே ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாரு, பயங்கரமான ஆக்டிங். அதுலேருந்து அண்ணனோட ஒரு ஃபேஸே மாறிடுச்சு. மாவீரன், அதுக்கப்புறம் அமரன், அதுக்கப்புறம் பராசக்தியில் கண்டிப்பாக அது ஒரு வேறு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அண்ணன் இப்போ கூட சொன்னார். என்ன சொன்னார்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்பிரேஷன் பற்றி சொன்னார். கண்டிப்பாக அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதர்வா அந்த சிவகார்த்திகேயன் அண்ணனோட பாண்டிங்கு, ஜெயம் ரவி சார் வில்லனு, ஸ்ரீலீலா மேடம் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் சினிமா. ஸோ இதெல்லாம் காம்பினேஷன் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மேடம் டேரக்டர் மேடம் வந்து சூரரை போட்டு அவங்க வந்து பெரிய டேரக்டர். அவங்க எங்கள் அண்ணனுக்கு படம் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படிலாம் இல்லை. நம்ம அப்படிலாம் யோசிக்கவே தேவையில்லை. நம்ம எதுக்கு நம்ம அப்படி யோசிக்கிறோம்? நம்ம 2 நம்ம தமிழ் படத்துக்கு தான் வருது, காலிவுட் தான் வருது. அப்போ நம்ம 2 ஒன்றா பார்த்தா போதும். நம்ம காலிவுட் தான் க்ரோத் ஆகுதுன்னு நினச்சிக்கலாம். நம்ம இப்போதைக்கு ஒரு கெஸ்ட் கூட வரல. ஒரு டீசர் வந்தால் கூட நம்ம வந்துட்டு அது எல்லாரும் வேறு நினச்சோம். திடீர்னு பார்த்தா அதர்வாக்கும் ஸ்ரீலீலாவை தான் பேர் நினச்சா திடீர்னு ஸ்ரீலீலாவும் சிவகார்த்திகேயனும் ஒன்றா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னு கெஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம ட்ரெயிலர் ஏதாச்சும் விட்டாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் போல இருக்குது நமக்கு. நான் பீரியடிக் அதாவது ஃபீல் பொலிட்டிக்கலும் லைட்டாக வரும்னு நினைக்கிறேன். சரி, சுதா கங்கரா மேம் இருக்காங்களே, அவங்களே நல்லா சொன்னால் ஒரு 4 years 5 years சொல்கிறாங்க. இப்போ தான் சொன்னாங்க. ஸோ அப்போது எப்படி பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட்டு அந்த நமக்கான காலம் அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்ல வைபாக இருந்துச்சு. மற்றபடி 2 அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குது. சீரியஸாக சொல்லணும் ஸ்ரீலீலாக்கும் சிவகார்த்திகேயனுக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம் என்னென்ன நடக்கிறது. கண்டிப்பாக எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, நல்லாயிருக்கும்னு. கிளாஷ்லாம் கிடையாது. நீங்கள் அவங்க படம் அங்கே ரிலீஸ் ஆகுது 14/9 இங்கே பார்த்து ரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அங்கே போய் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். அவ்வளோதான். நமக்கு எதுக்கு நம்ம கிளாஷ்லாம்? நம்ம ஃபஸ்ட்டு ஜனநாயகம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம எஸ்கே நான் படம் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஆஸ் எஸ்கே ஃபேனாக எனக்கு நிறையவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நடத்துகிறாங்க, நல்லா பெருசாகவே பண்ணுறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி வள்ளுவர் கோட்டமில் வந்து பண்ணுறது எல்லாம் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். பக்கவாக இருந்தது ஸ்பீச் எல்லாருக்கும் பார்க்குறது. ஆடியன்ஸ் இப்போது போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். 8:30 மணிக்கு மேலே தான் அது அவர் அமரன்லேயே அது உடச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போது பராசக்தி 25வது படத்தில் அவருக்கு ஒரு மைல் ஸ்டோன் படமாக இருக்கும்ன்ட்டு
நம்புகிறோம். அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதான் அமரனில் எப்படி அந்த பர்ஃபார்மன்ஸு இதில் கொஞ்சம் வேறு மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸோட இது அந்த மாதிரி ஒரு ஜானரில் இருக்கும் எதிர்பார்க்குறோம். அவரோட லுக்கு எல்லாமே ஒரு மாதிரி கரெக்டாக இருக்குது. அந்த விண்டேஜ் கெட்டப்பில் மாதிரி அருமையாக வந்திருக்கு. அது அப்படி காட்டல, இவங்களாம் அப்படியே நினச்சிக்கிட்டாங்க தான். அது யாரும் அப்படி சொல்லவும் இல்லை. அது ஒரு இதுதான், அது சீன் தான். ஆனால் அவங்களே ஒன்று நினச்சிப்பாங்க, சோஷியல் மீடியா எப்படி வேணால் மாற்றும், எதை வேணால் எப்படி வேணால் மாற்றும். ரவி மோகனோட வில்லனிசம் தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எப்படி காட்ட போகிறாரு அப்படின்னு. அவருக்கும் அந்த எஸ்கேக்கும் இருக்கிற கிளாஷ்லாம் கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து வராங்க, அருமையாக இருக்க போகுது. இப்போது அதுவே ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் தான். இப்போ விஜய் மாதிரி ஒரு ஆக்டர் கூட ஒரு சேர்ந்து ஒரு படம் வருதுன்னா அதுவும் பேசுவாங்க, 2 படமும் வரும். இது கிளாஷ் மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுலாம் அது எப்படி இருக்குன்ட்டு 5 நாள் கேப் இருக்குது, கிளாஷ் தான். இது தனியாக வருது, அது தனியாக வருது. அது ஃபேர்வெல்லாக அது விஜய் அண்ணனுக்கு அது தனியாக ஒரு படம் வரும். இது தனியாக ஒரு 25வது படம், அது தனியாக அது பார்க்கணும். எதுவும் மண்டையில் ஏற்றிக்கூடாது. எல்லாம் எங்களுக்கு நமக்கான காலம் பாட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டான்ஸு அது எல்லாமே கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். அடி அலையை கூட அது அருமையாக வந்திருக்கு. அதுவும் கெமிஸ்ட்ரி ரத்னமாலாவில் கூட கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இவனுங்களாம் கூப்பிட்டு வந்து இங்கே நிற்க வச்சிருக்கேன். அது வந்துட்டு ஒரு நாஸ்டாலஜிக்கு எடுத்திருக்காங்க. எல்லாரும் வந்து பார்க்க தான் எக்ஸ்பெக்டடாக இருக்கும். எனக்கு தீபாவளினாலும் சினிமா தான், பொங்கல்னாலும் சினிமா தான். எங்களுக்கு அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஹீரோ பிடிச்ச ஹீரோ வந்து தேட்டரில் போய் பார்க்குறோமா, அப்படி ஜம்முன்னு அதுதான் எங்களுக்கு நல்லா சாப்பிட்றோமா, படம் பார்க்குறோமா, அதுதான் எங்களோட என்டர்டெயின்மெண்ட். இவர் வந்து ஸ்க்ரீன் வந்தால் போதும், ஓகேவா. அவர் புதுசாக கேரக்டர் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒவ்வொரு படத்துக்கும் வந்துட்டு போன படத்தில் ஆர்மி மேனாக இருந்தார், அதனால தான் இது மாதிரிலாம் போட்டு வந்திருக்கேன். அவர் பார்க்க போகிறோன்னு ஒரு ஹைப்பில் நிறைய படம். அடுத்த படம் வேற வந்துட்டு டைம் ட்ராவல் படம், சைஃபை படங்கிறாங்க. அதெல்லாம் ஹைப் இன்னும் எங்கேயோ இருக்கு. படம் கண்டிப்பாக ஹிட் தலைவா. இது வந்துட்டு எதுவுமே வந்து குற்றம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை தலைவா. கிளாஸிங்னா அப்படின்னா கிளாஸ் கிடையாது தலைவா. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் அவர் வேற எங்கேயோ இருக்காரு. அவர் ஒரு மார்க்கெட். அவர் படம் கண்டிப்பாக அது வந்துட்டு அது வேற லெவலில் ஹிட் அடிக்கணும். அவரோட லாஸ்ட் படம், ஓகேவா. துப்பாக்கி இவர்கிட்ட கையில் கொடுத்துட்டாரு, அது ஒரு சிம்பாலிக்காக காமிச்சிட்டாரு, ஓகேவா. இதுக்கப்புறம் இவர் தான் வந்துட்டு ஒவ்வொரு படங்கள்லையும் அந்த மாதிரி அவர் பண்ண ஒரு கேரக்டர்லாம் வந்துட்டு இவர் நிறைய பண்ணணும். இன்னும் நிறைய அந்த ஒரு பழைய நாஸ்டாலஜிக் மாதிரி கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய சேஞ்ச் ஆகணும், மெச்சூர்டு ஆக்டர் மாதிரி ஆகணும்னு ரொம்ப நினைக்கிறேன். கிளாஸ் எல்லாம் கிடையாது தலைவா. 2 படமே ஹிட் ஆகும், 2 படமே நல்லா ஓடும். எனக்கு அந்த இது ரத்னமாலா அந்த டூவெட் அந்த சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நாங்களே இங்கே சவுண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான், மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் சவுண்டிங் ஜிவியோடது சூப்பராக இருக்குது. ரத்னமாலா எனக்கு பிடிச்ச ஃபேவரட். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் சாரோட மூவியும் வரதுனால கிளாஷ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்டோரி நல்ல ஸ்டோரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கலான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மேபி வந்தால் தான் தெரியும். சத்தியமாக எதிர்பார்க்கல. பட் கிளாஷ்ன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் படம் அந்த வீக்கில் வரதுனால மேபி இருக்கலாம். எப்படி போகுதுன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. ஜனநாயகனுக்கு எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தான் எஸ்கேக்கு லைக் பராசக்திக்கு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. எல்லாமே வந்து பார்ப்பாங்க. அதில் என்ன கண்டிப்பாக வருவாங்க. கொஷினுக்கு அவர் இதுக்கு முன்னே வந்த படங்களே பதில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. மேபி இந்த படம் இன்னும் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கேள்வி வராது. இதுக்கு முன்னே நீங்கள் வெளியான அமரனா இருக்கட்டும், அதுக்கு முன்னே வெளியான ஒரு கமர்ஷியல் படமான டானா கூட இருக்கட்டும், வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த கேள்வியை உடைக்கிற மாதிரி இந்த படம் பதில் சொல்லணும். நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட அந்த அடியே அலைய சான்றோனோட அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது அப்படியே இந்த சூரரைப்பூட்டோட காட்டுப்பயலோட நியூ வெர்ஷன் மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் டெஸ்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட அவர் லான்ச் ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தாரு. அதர்வாவோட ஃபிலிம்க்கு நான் ப்ரொமோஷனில் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்கும் போது விஜய் சார் கூட விஜய் பார்த்து அட்மையர் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் அவர் படத்து கூட கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ 2 படமே ஹிட் ஆகட்டுமே. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நம்ம தமிழ் சினிமாக்கு ஒரு குட் திங் தானே.